பிளைட் டேக் ஆஃப் ஆனப்போ ரன்வேல விழுந்த அந்த ஒரு சின்ன பொருள், அதுல இருந்த வருஷத்தை பார்த்ததையும் மொத்த ஏர்போர்ட் உறைஞ்சு போயிட்டாங்க. 37 வருஷம் மர்மத்தோட கிளைமேக்ஸை பார்க்கலாம் வாங்க. பைலட் ஜுவான் கிட்ட நாங்க 1955 மியாமில இறங்க வேண்டியவங்க, எப்படி இங்க வந்தோம்னு கேக்குறாரு. அதுக்கு ஜுவான், இது வெனிசுலா, இப்ப வருஷம் 1992 செப்டம்பர் 9ன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பைலட் பயங்கரமா பதறி போய் பிளைட்டை மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணி மறைஞ்சிட்டாரு. ஆனா அந்த பிளைட் கிளம்பும்போது ரன்வேல ஒரு சின்ன பாக்கெட் காலண்டர் விழுந்துருச்சு. அதை எடுத்து பார்த்தா அதுல போட்டிருந்த வருஷம் 1955. இதுதான் அங்க இருந்த எல்லாத்தையும் தூக்கி வாரி போட வச்சுது. ஒருவேளை இவங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்களோன்னு யோசிக்காதீங்க. இங்கதான் ட்விஸ்ட். இந்த நியூஸ வீக்லி வேர்ல்ட் நியூஸ் அப்படின்ற அமெரிக்கன் நியூஸ் பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா போடுறாங்க. இந்த மாதிரி விஸ்திரமான மிஸ்டரி நியூஸ் எழுதுறதுல அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க இதே கதையை 1985 ஒரு வாட்டி, 1992 ஒரு வாட்டின்னு வருஷத்தை மட்டும் மாத்தி போட்டு எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே மியாமில 1955 இப்படி ஒரு பிளைட் காணாம போனதா எந்த ஒரு அபிஷியல் ரெக்கார்டுமே இல்ல. அப்போ அந்த ரன்வேல விழுந்த கேலண்டர், அந்த 57 பேசஞ்சர்ஸ், இதெல்லாம் வெறும் கதையா இல்ல கவர்மெண்ட் ஏதாச்சும் மூடி மறைக்கிறாங்களா? எது எப்படியோ டைம் டிராவல் பத்தி பேசுறப்போ இதுதான் இன்னைக்கு செம த்ரில்லிங் ஸ்டோரி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.